pH of a saturated solution of இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை அயனைஸ் பண்ணி எழுதிப்போமா. CaOH2 என்ன பண்ணோம், இந்த 2 வந்து அப்படியே இங்கே ப்ளஸ்ஸாக போகும், இங்கே இருக்க 1 வந்து இங்கே அப்படியே மைனஸாக வரும். அப்போ வந்து Ca அயனைசேஷனுக்கு நான் அப்படி சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அயனைசேஷன் எப்படி பண்ணோன்னு. OH மைனஸ். இப்போ இங்கே இருக்கிற 2 வந்து அப்படியே முன்னாடியும் நம்ம எழுதுவோம், அப்படி தானே. இங்கே 2 வரும், இங்கே 1 இருக்கிறதுனால 1 முன்னாடி வரும். ஸோ இதுதான் அயனைசேஷன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, concentration of Ca2 plus into concentration of OH minus the whole square. ஓகேவா. ஸோ இப்போ கன்சிடர், நீங்கள் ஜஸ்ட் அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இப்போ CaOH2 வந்து ஜஸ்ட் 0.1 கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா Ca2 ப்ளஸும் எவ்வளோ தான் இருக்கும், 0.1 தான் இருக்கும். இது ரெண்டும் ஏன்னா 1:1 ரேஷியோ. அதே இது OH மைனஸ் வந்து 2 into 0.1 கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ஏன்னா வந்து 1:2 ரேஷியோ. ஓகேவா. ஸோ இப்போ இந்த கான்சன்ட்ரேஷனை தான் நம்ம எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ இதில் எஸ் இருந்துச்சுன்னா இதுவும் எஸ் இருக்கும். இது எத்தனை வாட்டி இருக்கும், 2 into எஸ் இருக்கும், அப்படி தானே. ஸோ இது வந்து கான்சன்ட்ரேஷன் எஸ்ஸு, OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் என்னது 2 into S the whole square. ஓகேவா. ஸோ KSP is equal to என்னது 2 to 4, S வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது, 3 டைம்ஸ். ஸோ 3. ஓகேவா. இதுதான் நம்மளுக்கு வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து என்ன நம்மளுக்கு இப்போ தெரியணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ca2 ப்ளஸ் என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH இதெல்லாம் தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்களே அது கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, pH கொடுத்துருக்காங்க. ஸோ pH இப்போ வந்து நம்மளுக்கு pH வந்து 9 இருக்குது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இது வந்து ஒரு பேசிக் சொல்யூஷன். அப்போ நம்மளுக்கு வந்து OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் தான் நம்மளுக்கு தேவை, அப்படி தானே. நம்மளுக்கு H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் தேவையில்லை. அப்போ pH ப்ளஸ் POH இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ POH இஸ் ஈக்குவல் டு என்னது 14 மைனஸ் 9. ஸோ உங்களுக்கு 5. POH வந்து என்னது 5. இப்போ இதை வச்சு OH கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிடலாம். POH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் OH. ஏன் நான் pH யூஸ் பண்ணலன்னு தெரியுதுல்ல, ஏன்னா OH கான்சன்ட்ரேஷன் தானே எனக்கு இருக்குது, அப்போ தானே கண்டுபிடிக்க முடியும், அதுதான் இப்போ எனக்கு வேணும். ஓகேவா. ஸோ மைனஸ் லாக் ஆஃப் OH. ஸோ POH வந்து 5 போட்டிருக்கோம், 10 பவர் இது. இப்போ இந்த 5க்கு இது வந்து மைனஸ் 5 ஆயிரும், இங்கே போச்சுன்னா இந்த நெகட்டிவ் சைன். அப்புறம் இந்த லாக் வந்து இந்த சைட் போச்சுன்னா 10 பவர் ஆயிரும். இல்லாட்டி ஆன்டி லாக் கூட எழுதிருக்கலாம், பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு 10 பவர்னு எடுத்துக்கோங்க. லாக் இந்த சைட் போச்சுன்னா 10 பவர். ஓகே. ஸோ OH மைனஸ், இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ் இன் திஸ் பர்டிகுலர் சொல்யூஷன். இப்போ OH மைனஸ் கான்சன்ட்ரேஷனை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், 2S அப்படி தானே. ஸோ 2S இஸ் ஈக்குவல் டு என்னது 10 பவர் மைனஸ் 5. ஓகேவா. அப்போ எஸ் வந்து இருக்கும், என்ன இருக்கும் 1/2 into 10 பவர் மைனஸ் 5. அது எப்படி எழுதலாம் நீங்கள், 0.5 into 10 பவர் மைனஸ் 5 தான் என்னது எஸ். இப்போ எஸ் தெரிஞ்சிச்சுன்னா KSP ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ KSP இஸ் ஈக்குவல் டு 4 into 0.5 into 10 பவர் மைனஸ் 5. எத்தனை வாட்டி, 3 டைம்ஸ் வருது. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 0.5 into 10 பவர் மைனஸ் 15 கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆன்சர், 0.5 into 10 பவர் மைனஸ் 15. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.